வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலை வழக்கில் தனிப்படை அமைப்பு, கொலை சம்பவங்களை தடுக்க மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுகவில் மக்கள் தேமுதிகவை இணைக்க முடிவு, அமைப்பாளர் சந்திரகுமார் அறிவிப்பு. வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அமைப்பில் இந்தியா, கிரையோஜெனிக் தொழில்நுட்பங்களை பெற வாய்ப்பு. சென்னையில் சுவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை ரயில்வே காவல்துறையினரிடமிருந்து சென்னை மாநகர காவல்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் குற்றவாளியை பிடிக்க காவல்துறை உதவி ஆணையர் தேவராஜ் தலைமையில் தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலைய நடைமேடையில் கடந்த 24ஆம் தேதி காலையில் சுவாதி என்ற இளம்பெண் அடையாளம் தெரியாத ஒருவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஆள்நடமாட்டம் மிகுந்த ரயில் நிலையத்தில் நடைபெற்ற கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சேலம், திருச்சி, கோவை, ஈரோடு ஆகிய 4 கோட்டங்களைச் சேர்ந்த ரயில்வே காவல்துறையினர் சார்பில் 5 தனிப்படைகள் அமைத்து சென்னையில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கொலையாளி என சந்தேகிக்கப்படும் ஒருவருடைய சிசிடிவி காட்சிகளை ரயில்வே காவல்துறையினர் நேற்று முன்தினம் மாலை வெளியிட்டனர். இந்த நிலையில் சுவாதி கொலை வழக்கு ரயில்வே காவல்துறையினரிடமிருந்து நுங்கம்பாக்கம் காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தானாக முன்வந்து சுவாதி கொலை வழக்கு பற்றி பல கேள்விகளை எழுப்பியது. அரசு தரப்பில் இதற்கு பதிலளிக்கும் போது சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக நுங்கம்பாக்கம் உதவி ஆணையர் தேவராஜ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி கொல்லப்பட்ட வழக்கில் பல்வேறு கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ளது. சுவாதி கொலை வழக்கில் சம்பவம் நடந்து 3 நாட்கள் தொடர்பாக ஆகியும் ரயில்வே காவல்துறையினரும் சென்னை மாநகர காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்படாததால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் சுவாதி கொலை வழக்கின் விசாரணை குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ். நாகமுத்து, வி. பாரதிதாசன் ஆகியோர் இன்று காலை மாநில குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் சண்முக வேலாயுதத்தை அழைத்து கேள்விகள் எழுப்பினர். கொலை நடந்து 2 மணி நேரமாகியும் காவல்துறையினர் ஏன் அங்கு வரவில்லை என்றும், சுவாதி உடல் மூடப்படாமல் கிடந்தது ஏன் என்றும், ரயில் நிலையங்களில் ஏன் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் சுவாதி கொலை வழக்கின் விசாரணையில் திருப்தி ஏற்படாவிட்டால் சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் சுவாதி கொலை தொடர்பாக விசாரணை குறித்து பிற்பகலுக்குள் பதிலளிக்கவும் அவர்கள் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து பிற்பகலில் சுவாதி வழக்கு ரயில்வே காவல்துறையினரிடமிருந்து சென்னை மாநகர காவல்துறையினருக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், உதவி ஆணையர் தேவராஜ் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளி தேடப்பட்டு வருவதாகவும் தலைமை வழக்கறிஞர் சண்முக வேலாயுதம் தெரிவித்தார். முன்னதாக சென்னை சூளைமேட்டில் உள்ள மறைந்த சுவாதியின் வீட்டிற்கு சென்ற திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவரது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக முதல்வர் அறிவித்த 13 அம்ச திட்டங்கள் செயல்படுகிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் நடைபெறும் கொலை சம்பவங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறினார். சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் இது கொலை மாநகரமாக மாறிக்கொண்டு வந்திருப்பது உள்ளபடியே வீதியிலே வெளியிலே வரக்கூடிய பெண்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை உடனடியாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை தங்களை முழு அளவில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் தேமுதிகவை திமுகவில் இணைப்பது என நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பாளர் வி.சி. சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி அமைத்தது. இதனால் அதிருப்தி அடைந்த தேமுதிக எம்எல்ஏக்கள் வி.சி. சந்திரகுமார், எஸ்.ஆர். பார்த்திபன், சி.எச். சேகர் மற்றும் 10 மாவட்ட செயலர்கள் தேமுதிகவை விட்டு விலகினர். மக்கள் தேமுதிக என்ற கட்சியை தொடங்கி தேர்தலில் திமுக
அணியை ஆதரித்தனர். திமுக கூட்டணியில் மக்கள் தேமுதிகவிற்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட சந்திரகுமார், எஸ்.ஆர். பார்த்திபன், சி.எச். சேகர் மூவரும் தோல்வியடைந்தனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் மக்கள் தேமுதிகவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திமுகவுடன் இணைவது என்பது உள்பட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுகவில் இணைவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைப்பாளர் சந்திரகுமார் தெரிவித்தார். நிறைவேற்றியிருக்கிற தீர்மானத்தை திமுக தலைமைக்கு கொடுத்து அங்கே தலைவர் அவர்களையும் தளபதியும் சந்தித்து பேசிய பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும். ஏன்னா இப்போ தான் நாங்கள் திமுகவில் சேர்றதுன்னு முடிவு எடுத்திருக்கிறோம். அதன் பிறகு எங்களை சேர்க்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி எங்களுடைய நடவடிக்கைகள் தொடரும். பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. இக்கலந்தாய்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் உள்ள இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. அன்றைய நாளில் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கும் 25ஆம் தேதி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நடந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தொடங்கி வைத்தார். முதல் 10 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையை அவர் வழங்கினார். நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். அண்ட் நவ் இப்போ வந்து சிஇஜி காலேஜில் இசி கோர்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன். இவ்வளோ லெவலுக்கு வர காரணம் என்னோட பேரண்ட்ஸ், என் டீச்சர்ஸ் எல்லாரோட சப்போர்ட் இருக்கனால தான். இந்த ஒரு ஒகேஷனில் எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் 198 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன். நான் தருமபுரிலேருந்து வரேன். நான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் எடுத்திருக்கேன். என்னோடய எய்ம் வந்து சிவில் சர்வீஸில் நான் ஜாயின் பண்ணணும். And I got 1182 in plus 2 and my cutoff is 198 and I joined CEG and இன்னைக்கு வந்து நான் இன்டர்வியூ வந்திருக்கேன். So my future ambition is doing a civil engineering course. நான் வந்து நாமக்கல்லேருந்து வரேன். இங்கே தான் சிஇஜி கேம்பஸில் மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன். என்னோட எய்ம் ஐஏஎஸ் படிக்கணுங்கிறது. இதை முடிச்சுட்டு அதை ப்ரொசீட் பண்ணுவேன். ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அமைப்பில் 35வது உறுப்பினராக இந்தியா இன்று இணைந்தது. இதன் மூலம் கிரையோஜெனிக் தொழில்நுட்பங்களை எளிதில் பெற முடியும். ரசாயன ஆயுதங்கள், தொழில்நுட்பங்கள், அணுசக்தி ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் பன்னாட்டு அமைப்பாக ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது. இதில் உறுப்பினராவதற்கு கடந்த ஆண்டே இந்தியா விண்ணப்பித்திருந்தது. எனினும் கடற்படை வீரர்கள் விவகாரம் காரணமாக இத்தாலி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. தனது எதிர்ப்பை இத்தாலி விலக்கிக் கொண்டுள்ள நிலையில் பிரான்ஸ், நெதர்லாந்து, லக்சம்பர்க் ஆகிய நாடுகளின் தூதர்கள் முன்னிலையில் இந்த அமைப்பில் இந்தியா இன்று முறைப்படி இணைந்துள்ளது. தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்கான உடன்பாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் கையெழுத்திட்டார். It will give us a kind of a leverage to export some of our supersonic missile systems to other countries, plus transfer of technologies from the MTCR countries to us and vice versa. Because if you remember in late 90s, we were denied the technology of the cryogenic engine by Russia simply because we were not in the MTCR regime. ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அமைப்பில் இந்தியா உறுப்பினராக இணைந்துள்ளதன் மூலம் நாடு வளர்ச்சி பெறும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். Now today this development is a very happy development. The Prime Minister is working hard, the External Affairs Minister also is working hard, trying to mobilize international support in each and every arena. And now this membership also has come as a happy news. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு மத்திய நிதி அமைச்சகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை மாற்றியமைக்க வசதியாக 5 ஆண்டிற்கு ஒருமுறை ஊதியக்குழு அமைக்கப்படுகிறது. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட 7வது ஊதியக்குழு மத்திய அரசிடம் ஏற்கனவே தனது பரிந்துரைகளை அளித்துள்ளது. இந்த 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு மத்திய நிதி அமைச்சகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சரவை புதனன்று முடிவு செய்ய உள்ளது. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 15 முதல் 20% வரை ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. இதன் மூலம் 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் 52 லட்சம் ஓய்வூதியம் பெறுவோர் பயனடைவர் என்று தெரியவந்துள்ளது. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதால் மத்திய அரசுக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
அழிந்து வரும் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நாட்டின் பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வரலாற்று சின்னங்கள் யாவும் மெல்ல மெல்ல அழிந்து வருவது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய புராதன கல்வெட்டுகள், பாறை ஓவியங்கள், நடுகற்கள், சிற்பங்கள், வரலாற்று சின்னங்கள் போன்றவை தொல்லியல் துறையின் அலட்சியத்தால் கணக்கிடப்படாததாலும் கண்டுகொள்ளப்படாததாலும் அழிந்து வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நாடு முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகள் திருடப்பட்டு அயல் நாடுகளில் பல கோடிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆண்டுதோறும் புராதன சின்னங்களை தொல்லியல் துறை கணக்கிட்டிருந்தால் நமது சிலைகளை பாதுகாப்பதுடன் திருடப்பட்ட சிலைகளை உரிய நேரத்தில் மீட்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். 100 ஆண்டு பழமையானவற்றையே பாதுகாப்பதாக தெரிவித்துள்ள தொல்லியல் துறை சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான கருத்திட்டை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கவலை தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பழமையான குகைகள், கோவில்கள் அனைத்தும் சமூக விரோதிகளின் கூடாரமாகிவிட்ட நிலையில் கடந்த 50 ஆண்டுகளில் திருடு போனவற்றில் இதுவரை வெறும் 17 கலைப்பொருட்கள் மட்டுமே இந்தியா மீட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பண்டைய காலத்து வரலாற்று சின்னங்கள், குகைகள், கல்வெட்டுகள் போன்ற வரலாற்று சின்னங்கள் அடுத்த தலைமுறைக்கு அழியாமல் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், உலகளவில் இத்தாலி, கம்போடியா, எகிப்து போன்ற நாடுகள் எவ்வாறு சட்டத்திட்டங்களை கடுமையாக்கி சமூக குற்றவாளிகளை தண்டித்து புராதன சின்னங்களை சிறப்பாக பாதுகாக்கின்றன என்பதையும் விவரித்துள்ளார். இதேபோல இந்தியாவிலும் கடுமையான சட்டங்களை இயற்றி அழிந்து வரும் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதாகவும் அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு செலவின கணக்குகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்துள்ளதாக மத்திய தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட 3728 பேரில் இதுவரை 3563 வேட்பாளர்கள் தேர்தல் செலவின கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சார்பில் போட்டியிட்ட 996 பேரில் 979 பேர் செலவின கணக்குகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதுவரை சட்டப்பேரவை தேர்தல் செலவின கணக்குகளை ஒப்படைக்காத 165 பேருக்கு விரைவில் நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்திருப்பதாகவும் தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி கூறியுள்ளார். விளம்பர நோக்கத்துடன் சுப்பிரமணியன் சுவாமி பேசி வருவதால் எந்த நன்மையும் ஏற்படாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி அண்மை காலமாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன், அரசின் தலைமை நிதி ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் மற்றும் நிதி அமைச்சக அலுவலர்களை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதனால் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி பதவிக்காலம் முடிய உள்ள ரகுராம் ராஜன் தான் 2வது முறை பதவியில் நீடிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துவிட்டார். சுப்பிரமணியன் சுவாமியின் பேச்சுக்கு நிதியமைச்சர் அருண்ஜேட்லி போன்றவர்களே எதிர்வினை புரிந்து வந்த நிலையில் இதுவரை அமைதியாக இருந்து வந்த பிரதமர் மோடி முதல் முறையாக சுப்பிரமணியன் சுவாமியை கடுமையாக விமர்சித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் ரகுராம் ராஜன் சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் அவருடைய தேசபக்தியில் எந்த குறைவும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சுப்பிரமணியன் சுவாமி விளம்பரத்திற்காக பேசுவதால் நாட்டிற்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். மைசூர் மன்னனின் வாரிசரான மகாராஜா யதுவீர கிருஷ்ணந்த சாம்ராஜ்ய உடையாருக்கும் திரிஷிகா குமாரிக்கும் இன்று மைசூர் அரண்மனையில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மைசூர் மன்னரின் வாரிசாக தத்தெடுக்கப்பட்டவர் யதுவீர். இவர் மறைந்த மன்னரின் தங்கை மகனாவார். இவருக்கு கடந்த ஆண்டு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் யதுவீருக்கும் ராஜஸ்தான் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்த திரிஷிகா குமாரிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. கடந்த மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இன்று மைசூர் அரண்மனையில் திருமணம் நடைபெற்றது. 40 ஆண்டுகளுக்கு பின்னர் மைசூர் அரண்மனையில் நடைபெற்ற திருமணம் என்பதால் மைசூர் நகரமே விழாக்கோலம் பூண்டது. திருமணத்தை முன்னிட்டு மன்னர் குடும்ப சம்பிரதாயப்படி பாரம்பரியமான பல்வேறு மங்கள சடங்குகள் நடத்தப்பட்டன. பின்னர் காலை 9 மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க மணமகள் திரிஷிகா குமாரியின் கழுத்தில் யதுவீர கிருஷ்ணதத்த சாம்ராஜ்ய உடையார் தாலி கட்டினார். திருமண நிகழ்ச்சியில் மன்னர் குடும்பத்தினர், உறவினர்கள், கர்நாடக முதல்வர் சித்தராமையா, அவருடைய அமைச்சரவை சகாக்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரச குடும்பத்தினர், பல்வேறு நாடுகளின் தூதர்கள் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருமண வரவேற்பு வரும் 28ஆம் தேதி மைசூரு அரண்மனை வளாகத்தில் நடைபெறவுள்ளது.
ஆந்திரத்தில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே ஆந்திரத்தை ஒட்டிய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரிப்பு, பட்டதாரி பெண் தூக்கிட்டு தற்கொலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் அரசு பள்ளி வளாகத்தில் மது பாட்டில்கள் இருந்தது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று ஆய்வை மேற்கொண்டபோது பள்ளி வளாகத்தில் மது பாட்டில்கள் அதிகம் கிடைத்ததை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது இந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார். ஒவ்வொரு வகுப்பாக சென்று ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கும் முறை குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்த முதல்வர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவையும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நாராயணசாமி பள்ளிக்கு கூடுதலாக பாதுகாவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். புனரமைப்பதற்கும் அதே போல மதில் சுவரை சரி செய்வதற்கும் காவலை துரிதப்படுத்த வேண்டும். காவலாளர்களை வைத்து தனியார்கள் இங்கே உள்ளே எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல் இருப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். புதுவை மாநிலத்தில் அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளோடு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம், நோக்கம். மக்கள் நல கூட்டணி முன்வைத்த மாற்று அரசியலுக்கு வலுவான எதிர்காலம் உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சி மகேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது கடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்ட தேமுதிக, தமாக கட்சிகள் கூட்டணியை விட்டு விலகி செல்வது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றார். மேலும் மக்கள் நல கூட்டணி முன்வைத்துள்ள மாற்று அரசியலுக்கு பின்னடைவு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று அரசியல் என்பது தமிழகத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகளை முன்வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களால் கட்டாயப்படுத்தி அமுல்படுத்தக்கூடிய அரசியலுக்கு மாற்றுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல். மாற்று அரசியல் அல்லது மக்கள் நல கூட்டணி முன்வைத்திருக்கக்கூடிய தேர்தல் பரபரப்பில்லாத அரசியலுக்கு இன்னமும் வலிமை மிகுந்த எதிர்காலம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. குளச்சல் துறைமுகம் அமைப்பது குறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விவாதிக்க தயாரா என்று கன்னியாகுமரி மாவட்ட எம்எல்ஏக்கள் 5 பேர் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆஸ்டின், மனோ தங்கராஜ், சுரேஷ் ராஜன், பிரின்ஸ் ராஜேகுமார் ஆகியோர் நாகர்கோவில் அரசு விருந்தினர் மாளிகையில் குளச்சல் துறைமுகம் குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய எம்எல்ஏ சுரேஷ் ராஜன், இணையம் பகுதியில் துறைமுகம் அமைவதை தாங்கள் எதிர்ப்பதாகவும் குளச்சலில் மக்கள் வசிப்பிடம் குறைவாக உள்ள பகுதியில் துறைமுகம் அமைவதை எதிர்க்கவில்லை என்றும் தெரிவித்தனர். குளச்சலில் அமைய வேண்டிய துறைமுகம் ஏன் இணையத்திற்கு அவசரப்பட்டு மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு கூட தெரியப்படுத்தாமல் அங்கு கொண்டு சென்றதன் மர்மம் என்ன என்பதுதான் எங்களுடைய கொஸ்டின். எங்களை அழைத்தால் கூட, மத்திய அமைச்சர் அழைத்தால் கூட நாங்கள் அவரிடத்தில் எங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவரோடு விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து தமிழக அரசு கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை குறித்து ஓய்வு பெற்ற IAS அலுவலர் சுப்பிரமணியன் தலைமையிலான குழு அறிக்கை அளித்திருப்பதாக தெரிவித்தார். இந்த அறிக்கையில் மாணவர்களை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருப்பதாகவும் இதுகுறித்து மாநில அரசு தமிழகம் முழுவதும் உள்ள கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திய பின் கல்விக் கொள்கை குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய பத்திரிகை செய்தி தெரிவிக்கின்றது. இந்த அறிக்கை
நாட்டு மக்களுக்கு இது நாள் வரை வெளியிடப்படவில்லை. இவ்வளவு ரகசியமாக கருத்து கேட்பு நடத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஆசிரியர், மாணவர், பெற்றோர் பிரதிநிதிகளுடன் கலந்தாலோசித்து மட்டும்தான் இந்த அறிக்கையை மீதான கருத்தை தமிழ்நாடு அரசு மத்திய அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை கோருகிறது. சமூக வலைதளத்தில் தனது படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டதால் மனமுடைந்த சேலத்தைச் சேர்ந்த பட்டதாரி பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சேலம் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர் அண்ணாதுரை, இவரது மகள் வினுப்பிரியா பட்டதாரி பெண்ணான இவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அடையாளம் தெரியாத யாரோ சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இதுபற்றி சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கடந்த 23ஆம் தேதி வினுப்பிரியாவின் பெற்றோர் புகார் செய்துள்ளனர். இதனிடையே அதே இணையதள முகவரியில் மீண்டும் ஒரு சித்தரிக்கப்பட்ட புகைப்படத்துடன் அவரது தந்தையின் செல்போன் எண் இணைத்து வெளியிடப்பட்டுள்ளது. இதுபற்றி மீண்டும் புகார் அளிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு பெற்றோர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த வினுப்பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வினுப்பிரியாவின் சடலம் உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காவல்துறையினர் மெத்தன போக்கே தனது மகளின் உயிரிழப்பிற்கு காரணம் என்று வினுப்பிரியாவின் தந்தையும் உறவினர்களும் கூறியுள்ளனர். அந்த காலில் வந்து ஒருத்தன் திக்கி பேசுகிறான், நல்லாவே பேசினான். உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னா, எதுக்கடா பேசணும் அப்படின்னு, யாரா எங்கேருந்து பேசுகிறான்னு இந்த வாய்ஸ் ரெக்கார்டு எஸ்பி கிட்டையும் போட்டு காமிட்டேன், கமிஷனர் டிஎஸ்பி கிட்டையும் போட்டு மாட்டேன், சப் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் நான் போட்டு காட்டிட்டேன். 19ஆம் தேதி வந்து நைட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்துருக்குது மாமா அப்படின்ட்டு எனக்கு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு சொன்னேன். அப்படிங்க இப்போ இத்தனை நாள் 10 நாளாக வந்து அந்த ஃபேஸ்புக்கை வந்து லாக் பண்ண முடியல யாராலையும். இப்போ அது எப்படி இப்போ வந்து லாக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக்கை லாக் பண்ணுறதுக்கு என்னுடைய பொண்ணுடைய உயிர் தான் கிடைச்சதா? கவர்மெண்ட்டை வந்து இந்த ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு, இது எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்தோங்க சார். பார்த்ததுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னும் 10 நாள் ஆகும், 10 நாளில் முடிவு சொல்கிறோம் நாங்கள். இப்போ நேற்று நைட்டு மறுபடியும் ஃபேஸ்புக்கில் வந்துருக்குது. அதை பார்த்துட்டு தான் இதுக்கு மேலே நம்ம உசுரோடு இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை இது மாதிரி பண்ணிச்சாட்டுருக்குதுங்க. மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. வேளாண் படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் உள்ள 2600 இடங்களுக்கு 36,280 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. கடந்த 20ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று காலை தொடங்கியது. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 32 இடங்களுக்கான கலந்தாய்விற்கு 102 மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த கலந்தாய்வில் முதலிடம் பிடித்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கீர்த்தனா கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை வேளாண்மை பாடத்தை தேர்வு செய்தார். முன்னாள் இராணுவத்தினருக்கு 8 இடங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 18 இடங்களும், சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான 5 இடங்களுக்கும், சுதந்திர போராட்ட வீரர்கள் வாரிசுகளுக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து வருகின்ற ஜூலை 4 ஜூலை 10ஆம் தேதி வரை அந்த முதல் கட்ட கலந்தாய்வு இங்கு கோவையில் நடைபெறும். என்னோட அகடமிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் வந்து 169.75 தான் கட் ஆஃப். பட் நான் வந்து 4 இயர்ஸாக ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணதுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போட்டேன். என்னோட கேம் வந்து டென்னிகாய்ட். இப்போ வந்து நான் ரேங்க் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருந்ததுனால கோயம்புத்தூர் கேம்பஸில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லெவலில் டென்னிகாய்ட் லெவல் மேட்ச்சில் ஆல் இந்தியா லெவலில் ப்ளேஸ் பண்ணதுனால ஸ்போர்ட்ஸ் மார்க் அடிப்படையில் இங்கே வந்து காலேஜில் செகண்ட் பிளேஸில் எனக்கு ரேங்க்கில் கிடச்சிது. நான் பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுதான் எடுக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஹார்டிகல்ச்சரே எடுத்திருக்கேன். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த முடிஸ் பகுதியில் மூடப்பட்ட மதுக்கடையை திறக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் மூடப்பட்ட 500 மதுக்கடைகளில் முடிஸ் மதுக்கடையும் ஒன்று. இதனால் அப்பகுதியில் வாழும் தேயிலை தோட்ட கூலி தொழிலாளிகள் சிலர் மதுக்கடைக்கு 15 கிலோமீட்டர் தொலைவு செல்ல வேண்டியிருப்பதாகவும், அதிக குளிர் மற்றும் வனவிலங்குகள் அச்சுறுத்தலாக உள்ளதால் மூடப்பட்ட கடையை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முடிஸ் டவுனில் இருந்த அரசு மதுபான கடையை கடந்த 19ஆம் தேதி அரசாங்கம் அறிவிப்பு இல்லாமல் எடுத்துட்டாங்க. கடும் பனியும் மழையும் உள்ள அந்த பகுதியில் வந்து ஒரு மதுபான கடை இல்லைங்கிறது மக்களுக்கு வந்து மது அருந்துவோருக்கு வந்து பெரிய இழப்பாக இருக்குது.
கறிக்கோழி வளர்ப்பிற்கு மானியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் பெரம்பலூரில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கொண்டு வரப்பட்ட கறிக்கோழி வளர்ப்பால் தற்பொழுது விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் நபார்டு வங்கி மானியம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் கோழி வளர்ப்பு தொகையை உயர்த்தி வழங்கவும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசினுடைய மானியம் வழங்கணும். 1000 வளர்ப்பு கோழி திட்டத்தை அனைத்து கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கும் வழங்கணும். அப்படி தவறும் பட்சத்தில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கடன் சுமையை, அந்த கடனை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பாளையங்கோட்டை அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பலியானார். பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி பால்பண்ணை சாலையில் சாத்தான்குளத்தில் இருந்து திருநெல்வேலி நோக்கி அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. இதேபோல் திருநெல்வேலியில் இருந்து ரெட்டியார்பட்டி நோக்கி ஆம்னி காரும் சென்று கொண்டிருந்தது. ரெட்டியார்பேட்டை பால்பண்ணை அருகே வந்தபோது அரசு பேருந்தும் ஆம்னி காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த சுரேஷ் டேனியல் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து தொடர்பாக திருநெல்வேலி மாவட்ட விபத்து தடுப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர் உடலை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கருவேப்பிலைப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மகன் ராஜா. இவர் விழுப்புரம் அருகே உள்ள காது கேளாதோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். மாணவரை நேற்று காணவில்லை என்று பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு தகவல் கொடுத்தது. இந்நிலையில் இன்று கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக தெரியவந்ததால் மாணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரின் தந்தை மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்தனர். மாலை 4 மணி அளவில் அவருக்கு தகவல் வருகிறது. உன் மகன் இறந்து விட்டதாக தகவல் சொல்கிறார். அது கூட பள்ளி நிர்வாகம் அந்த தகவலை கொடுக்கவில்லை. அந்த கிணற்றில் விடுவதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. அந்த கேம்பஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கிணறு. அது பாடியை வைத்து இது வரைக்கும் அந்த நிர்வாகத்தின் மீதோ நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதோ இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கோவில் திருவிழா நடத்துவதில் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். மயிலாடுதுறை அடுத்த மல்லியம் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இந்த மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினரின் பாதுகாப்பையும் மீறி இன்று அதிகாலை இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கல்லால் தாக்கியும் அரிவாளால் வெட்டியும் தாக்குதல் மேற்கொண்டனர். இதில் 2 பெண்கள் உள்பட 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதல் தொடர்பாக 44 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் 26 பேரை கைது செய்துள்ளனர். சுதந்திர போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சென்னையில் முழு உருவச்சிலை அமைக்க வேண்டும் என்று அவரது நேரடி வாரிசான வீமராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவிக்குமாரை சந்தித்து மனு ஒன்றை அளித்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கயத்தாரில் மணிமண்டபம் அமைத்து தந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நன்றி தெரிவித்ததுடன் பாஞ்சாலங்குறிச்சியில் வாழும் கட்டபொம்மன் வாரிசுதாரருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தமிழ்நாட்டில் தலைநகரமான சென்னையில் சட்டமன்றம் முன்னால் குதிரை மேல் போருக்கு சென்றால் வீரத்துடன் கம்பீரமாக அமைய வேண்டும். திருச்சியில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு நாள் விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவர்கள் திரளானோர் பங்கேற்றனர். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி திருச்சி நகரில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு காவல்துறை, போதைப் பொருள் தடுப்புத்துறை மற்றும் செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த பேரணியை மாநகர காவல் ஆணையர் சஞ்சய் மாத்தூர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் திரளானோர் போதைப் பழக்கத்தால் ஏற்படும் தீமை குறித்த பதாகைகளை ஏந்திச் சென்றனர். விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியபடி நகரின் முக்கிய வீதிகளில் அவர்கள் சென்றனர். இளைஞர்கள் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நம்ம நாடு இனி இளைஞர்களை நம்பி தான் இருக்குது. இளைஞர்கள் பாதிக்கப்படுறதுனால அடுத்து வர தலைமுறைகளும் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் அந்த பேரணி நடத்துறதுனால ஒரு சில இளைஞர்கள் திருந்தினாலுமே இந்த பேரணியை நடத்துறதுக்கான வெற்றி தான் எங்களுக்கு. புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாரம்பரிய விதைகள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் இயற்கை வேளாண் பொருட்கள் உற்பத்தி குறித்தும் சந்தைப்படுத்துதல் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட இயற்கை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சங்கம், நபார்டு வங்கி ஆகியவை இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் விதைகளான மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, குதிரைவாலி,
கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி போன்றவையும் கம்பு, கேழ்வரகு, திணை உள்ளிட்ட சிறுதானிய வகைகளும் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. கருத்தரங்கில் பேசிய அலுவலர்கள் இயற்கை வேளாண் பொருட்களை மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றி சந்தைப்படுத்துவது குறித்து விளக்கமளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமணையில் அருள்மிகு மார்க்கசகாய ஈஸ்வரர் கோவில் குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே உள்ள சத்திரமணை அருள்மிகு மார்க்கசகாய ஈஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி யாகசாலையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனையடுத்து கோபுரங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவில் சத்திரமணை மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அறவே குறைந்து வரும் தற்போதைய சூழலில் குழந்தைகளுக்கு என்று மீதம் இருப்பது சர்க்கஸ் மட்டுமே. இதுபோன்ற பொழுதுபோக்கு மையங்களை அழியாமல் பாதுகாத்து விலங்குகளை சர்க்கஸில் மீண்டும் அனுமதிக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று சர்க்கஸ் கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். குழந்தைகளுக்கு குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஒரு காலத்தில் சர்க்கஸ் இடம்பெற்றிருந்தது. ஆச்சரியத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வனவிலங்குகளை அருகில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை சர்க்கஸ் ஏற்படுத்தி கொடுத்தது. சர்க்கஸில் விலங்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதை அடுத்து சர்க்கஸ் நிகழ்ச்சிகளுக்கு இருந்த வரவேற்பு குறைந்தது. தமிழகத்தில் மட்டும் 50க்கும் அதிகமாக இருந்த சர்க்கஸ் நிறுவனங்கள் 5ஆக குறைந்தன. தற்பொழுதைய சூழலில் குழந்தைகள் வீடு என்கிற கான்கிரீட் உரைக்குள் தங்களை நுழைத்துக் கொண்டு உற்சாகம், ஆர்வம் போன்ற உணர்வினை இழந்து வருகின்றனர். குழந்தைகளை அதிகம் ஈர்க்கக்கூடிய சர்க்கஸ்களில் நாய்களை கூட பயன்படுத்தக்கூடாது என்ற புதிய தடையால் நெருப்பு விளையாட்டு, பார் விளையாட்டு, அந்தரத்தில் தொங்குதல், கத்தியின் மீது படுத்தல், மிதிவண்டி சாகசம் என சர்க்கஸ் சுருங்கிவிட்டது. இதையடுத்து தற்பொழுது உடற்பயிற்சி கூடமாகவும் தனிநபர் சாகசங்களின் கூடாரமாகவும் உருமாறியுள்ளது. பந்து மீது நிற்பது, மிதிவண்டி சாகசம் புரிவது, நெருப்புகளை விழுங்கி வெளியேற்றுவது, இசைக்கேற்றவாறு நடன அசைவுகளுடன் பெண்கள் வித்தைகளை செய்வது போன்ற வியப்பூட்டும் அம்சங்களே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிங்கத்து வகையில் தலையை விடுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்டில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. திருப்பி சர்க்கஸில் வந்துட்டு மக்கள் வந்து ரொம்ப குறைய வச்சிட்டாங்க. மிக மிக குறையிறது வந்து பிள்ளைங்களோட இதுதான் குறையுது. ஏன்னா அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டில் சிங்க புலி இல்லை மிருகத்தெலாம் கொண்டு போனால எங்களுக்கு பயமாக இருக்குது. சர்க்கஸ்கள் அழிஞ்சிருமோன்ட்டு பயமாக இருக்குது. சர்க்கஸில் விலங்குகளை பயன்படுத்த மீண்டும் அனுமதி கிடைக்கும் என்றும் இதனால் குழந்தைகளின் கூட்டம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் சர்க்கஸை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். கவர்மெண்ட் திருப்பி அனுமதி கொடுத்தால் அனிமல்ஸ் வைக்க கொடுத்தா கொஞ்சம் சர்க்கஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். மாதிரிலாம் சர்க்கஸ் இப்போ வந்து நிறைய கூட்டங்கள் கம்மியாகிட்டே இருக்குது. சர்க்கஸ் அழிஞ்சிட்டு வருது, தவிர சர்க்கஸ் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக வரல. சர்க்கஸ்னால் எல்லாம் வந்து ஒரு கலைன்றதுன்னு அவங்க எதிர்பார்க்குறதில்ல. சர்க்கஸ் ஆளுமோ அப்படி கூத்தாடின்னு சொல்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அவங்களும் அது ஒரு கலையாக நினச்சி அவங்க கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் சர்க்கஸ் தொழிலுக்கு மின் கட்டணம் மற்றும் வாடகை குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதே போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சர்க்கஸ் உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் தலைந்து கொஞ்சம் மானியம் மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்து சர்க்கஸ் சர்க்கஸ் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இப்போ பழைய மாதிரி கிரவுண்ட் இல்லை, கிரவுண்டுக்கெல்லாம் தனியார் கிரவுண்டெல்லாம் பயங்கரமாயிட்டுலாம் காசு தான் வாங்கிக்கிறேன். இந்த சர்க்கஸ் கலை நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் கொஞ்சம் நம்மளை பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணிட்டுன்னா இந்த சர்க்கஸ் கலை கொஞ்சம் முன்னேறி போகும். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அழிந்து வரும் நிலையில் மீதமிருக்கும் சர்க்கஸ் போன்ற ஒரு சில குழந்தைகளுக்கான கலையை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்பதே சர்க்கஸ் தொழிலை மட்டுமே நம்பி வாழும் நலிந்த கலைஞர்களின் வேண்டுகோளாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து மா ராஜேந்திரன். லெபனானின் தற்கொலைப்படை தாக்குதல், 6 பேர் பலி, 19 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். லெபனானின் தீவிரவாத தற்கொலை படையினர் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 6 பேர் பலியாகினர். லெபனானில் சிறிய எல்லையை ஒட்டியுள்ள குவா கிராமத்தில் தற்கொலை படையை சேர்ந்த சிலர் தங்களது உடலில் வைத்திருந்த குண்டுகளை வெடிக்கச் செய்தனர். இந்த தாக்குதலில் 6 பேர் பலியாகினர். 19க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. எனினும் இதற்கு IS தீவிரவாதிகள் காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. وصلنا نحن على المكان اللي عم يطلع فيه الانفجارات، اكيد مش عارفين شو اللي عم بيصير. بيطلع الانفجار الثالث وهو انتحاري. تقدمنا بعد المرحله انا ورئيس البلديه لحتى نشيل الجرحى من الارض. اكيد عم نسمع اصوات وجرحى كثير بالارض، وفي صرنا عارفين انه في قتلى بالارض. வரும் ஆகஸ்ட் மாதம் பிரேசிலில் நடைபெறவுள்ள 31வது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இதுவரை 103 இந்திய வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குகின்றன. இதில் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்க இந்திய வீராங்கனை டூட்டி சந்த் தகுதி பெற்றுள்ளார். இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியின் 100 மீட்டர் ஓட்டத்தில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு பங்கேற்க உள்ள முதல் இந்தியர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மேலும் ரியோ ஒலிம்பிக்கில் தடகள விளையாட்டில் 400 மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்க இந்தியாவில் இருந்து முகமது அனாஸ், ஆடவர் நீளம் தாண்டுதலில் அங்கிட் சர்மா, மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்க ஷபானி நந்தா ஆகிய 3 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 2012 ஒலிம்பிக் போட்டிக்கு 83 வீரர்கள் தகுதி பெற்றிருந்தனர். இதை முறியடித்து இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு 103 பேர் இதுவரை தகுதி பெற்றுள்ளனர். இதில் 56 ஆண்கள், 47 பெண்கள், 57 வகையான விளையாட்டு பிரிவில் இந்தியா பங்கேற்கிறது. தடகள போட்டிகளில் 11 பெண்கள் உட்பட 23 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். இவர்கள் 15 பிரிவுகளில் பங்கேற்கிறார்கள். ஹாக்கியில் ஆடவர், மகளிர் என 2 அணிகளும் கலந்து கொள்கின்றன. தமிழகத்தில் உள்ள 152 பள்ளிகளைச் சேர்ந்த 2000 பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் ஜூனியர் சூப்பர் கிங் T20 சாம்பியன்ஷிப் போட்டிகள் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த போட்டிகளை இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனமும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஆகியவையும் இணைந்து நடத்த உள்ளன. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய கிரிக்கெட் வீரர் லட்சுமிபதி பாலாஜி, இந்த போட்டிகளில் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்கலாம் என்றும், இதில் சென்னையைச் சேர்ந்த 32 பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நல்ல வீரர்களை உருவாக்க இது சிறந்த வழியாக இருக்கும் என்றும் லட்சுமிபதி பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார். 2000 students will participate from across around 11 zones and 152 schools will participate in the tournament. பண்ணுவாங்க. CSK வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து கிரிக்கெட்டர்ஸை வந்து நச்சர் பண்ணி அவங்கள இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் ஆட வச்சு அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. ஸோ கிரிக்கெட்டரோட ஃபியூச்சருக்கு ஸ்கூல் லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறதால நல்ல எதிர்காலம் டெஃபினட்டாக அமையும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலை வழக்கில் தனிப்படை அமைப்பு, கொலை சம்பவங்களை தடுக்க மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுகவில் மக்கள் தேமுதிகவை இணைக்க முடிவு, அமைப்பாளர் சந்திரகுமார் அறிவிப்பு. வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அமைப்பில் இந்தியா, கிரையோஜெனிக் தொழில்நுட்பங்களை பெற வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.